இப்போ இந்த 1/1/2025க்கு பிறகு இந்த நகை கடன் குறித்த அறிவிப்பு வந்த பிறகு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க, வங்கிகளில் இது சார்ந்த ஏதேனும் தவறு நடந்தால் அது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டால் வங்கியாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நடைமுறை சுற்றறிக்கை வருவதற்கு முன்பதாக ஒரு நகையை ஒரு விவசாயியோ இல்ல பொதுமக்களோ யாரோ ஒரு நபர் வாடிக்கையாளர் அடமானம் செய்கிற பொழுது நகை அடமானம் வைத்த தேதியிலிருந்து 11 மாதங்கள் கழித்து அந்த நகைக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் வங்கியினுடைய விதி. நகையினுடைய கால அவகாசம் முடிஞ்சு போச்சு, வட்டியை கட்டுங்க, நகையை மீட்டுக்குங்க, வட்டியும் அசலும் சேர்த்து நகையினுடைய மதிப்பை விட கூடுதலாகி விட்டது, இது போலலாம் அறிவிப்பு கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனால் 11 மாதங்களுக்கு முன்னதாகவே நகை ஏலம் விட்டதை போல வங்கியாளர்கள் நகைகளை அபகரித்துக் கொண்ட சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது. சரி.